Hi guys, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் திஸ் இஸ் பொன்னி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மை மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இருப்பது ஒரு லைஃப் அடிச்சு கட்ட போனதெல்லாம் போகட்டும்டா தேவையில்ல கேஸ் குடிச்சதை செய்கிறது என்னைக்குமே மாஸ் என்னன்னா முக்கியமா நம்ம என்ன பீஸ் என்னைக்குமே படைச்சவ சொன்ன நமக்கே மனசுல போராட. ஸோ இப்போ நம்ம இந்த பெட்டு தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய வாய்ஸ்க்காக சாரி. மார்னிங்கில் என்னோடய வாய்ஸ் இப்படி தான் ரொம்பவே கரகரன்னு இருக்கும். அண்ட் தென் என்னோடய தலைமுடியை நீங்கள் நோட் பண்ணாதீங்க. ஸோ அது அப்படி தான். ஸோ இப்போ கடகடன்னு நம்ம பெட்டை மேக் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கோம். குட் ஜாப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூப்பிட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ண வந்துட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்னோடய மூஞ்சி கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கண்டுக்கிறாதீங்க. ஸோ அண்ட் தென் ப்ரஷ் பண்ணணும். ஸோ ப்ரஷ்ஷையும் பேஸ்ட்டையும் எடுத்தாச்சு. ஸோ ப்ரஷ் பண்ணலாம். சீஸ் ஸோ இது காஃபி டைம். நாங்கள் காஃபி குடிக்கலாம். ஓகே, ஃபைனலி இட்ஸ் காஃபி டைம். ஸோ குடிச்சிடலாம். காஃபியை ருசித்து குடிக்கிறேன். ஸோ என்னோடய அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் துருவிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பாருங்கள், என் தங்கச்சி எம்புட்டு நேரம் தூங்குறான்னு பாருங்கள். நான் எழுந்துச்சி கிளம்பி முடிக்க போகிறேன். சாரி, கிளம்ப தான் போகிறேன். இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருக்கா. கேத்ரின், வீடியோ எடுக்கிறேன், ஹாய் சொல்லு. சரி, அவளை விடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எய்த்தாப்பில் டிவியில் ப்ரேயர் ஓடிட்டுருக்கு. ஆனால் மேடம் எந்திரிக்க மாட்டாங்க, தூங்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவள் அப்படி தான். ஸோ டைம் 6:44 தான் ஆகுது. 6:44 ஆயிடுச்சு. இப்போவே நம்ம குளிக்க போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் குளிக்க போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ போய் குளிச்சுட்டு தலையை சீவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வரணும். ஓகே, இதுதான் என்னோடய யூனிஃபார்ம் அவுட்ஃபிட்டு.
ஸோ இது கூட என்னோடய வாட்ச் ப்ளஸ் என்னோடய பேங்கிள் இதையும் சேர்த்துக்கலாம். இதுதான் என்னோடய டோட்டல் அவுட்ஃபிட்டு. ஸோ இது மட்டும்தான் நான் போட்டுப்பேன் ப்ளஸ் தோடு. ஸோ இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். பட் ஆனால் தலை வந்து சீவலை. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து மேடம் வந்து ஏஞ்சிட்டாங்க, என் தங்கச்சி மேடம். ஸோ நம்மளோட குறிக்கோள் வந்து நிறைவேறிவிட்டது. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. சரி, ஓகே. அவள் அழுதுகிட்டே இருந்தா. ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிறத பார்க்க வந்துட்டேன். பீட்ரூட். அதுக்கடுத்து தலையை வந்து நான் சீவி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூஞ்சிக்கு ஒன்றும் போடலை. ஸோ பேக்கை பேக் பண்ண போகிறேன். ஸோ பேக்கை வந்து பேக் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லா புக்கையும் நான் வெளியிலலாம் எடுத்து வைக்க மாட்டேன். ஸோ முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டா நம்மளுக்கும் ஈஸி தான். ஸோ காலையில் வந்து பவுச்சை மட்டும் வெளியில் வச்சுருந்தேன் நைட்டு. ஸோ அதை எடுத்து காலையில் உள்ளே வைக்கணும், அவ்வளோதான். ஸோ வேர் இஸ் மை பவுச்? ஐ காட் இட். ஸோ இதை வந்து உள்ளே வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் டைம். பீட்ரூட் ப்ளஸ் சாதம் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி பீட்ரூட் சாதம் மாதிரி சாப்பிட்டு. ஸோ இப்போ சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ மிஷின் டன். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணணும். ஸோ அம்மா வந்து பேக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இதை தூக்கி வந்து நான் அப்படியே பேக்கில் வச்சிடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பேக்கை வந்து வச்சாச்சு. இப்போ ஃபேஸ்க்கு வந்து நான் ஒன்றுமே போடுறதில்ல. ஸோ பவுட்ரு போட்டாலும் அது வந்து திட்டாக வந்துடும். ஸோ ஆனால் போடுவேன், எப்போயாவது போடுவேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ இப்போ வந்து டைம் வந்து ஆயிடுச்சு. இப்போவே நான் கிளம்புனா தான். ஸோ நம்மளோட சேனலை இது வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி. ஸோ நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல்.